தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு கூட ஈவிரக்கம் இல்லாமல் மதுக்கடைகளை மூட முடியாது என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்களை விட்டு சட்டப்பேரவையில் பேச வைத்தவர் இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் மதுபான கடைகளை மூடுவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். எனவே தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற ஒரு புதிய பாதையில், புதிய அரசியல் திசை வழி போக்கில் இங்கே ஒரு புதிய ஆட்சியை நிறுவுவதற்கு இந்த கூட்டணியால் தான் முடியும். இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும். அதற்கு ஏற்ப நாம் அனைவரும் தீவிரமாக மிச்சம் இருக்கிற இந்த 30-35 நாட்களில் களப்பணி ஆற்றுவோம், வெற்றி பெறுவோம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பம்பரம் சின்னத்திலே வாக்களியுங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிரறிவால் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தென்னந்தோப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னம். இந்த சின்னங்களை மறவாமல் வாக்களித்து 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை அடியோடு புரட்டுவதற்கு களமாடுவோம், வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதாக இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு அறிவிக்க வேண்டாம், எல்லா கட்சிகளும் தயாரானதும் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். பத்திரிகையாளர்களுக்கு தகவல், தனியே ஒரு கட்சி மட்டும் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பது நாகரிகம் இல்லை. எதையும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் செய்வோம், ஒன்றிணைவோம், வென்றெடுப்போம் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிற முழக்கம். ஆகவே நாங்கள் இன்னும் தயாராகவில்லை, ஓரிரு நாட்கள் ஆகும் என்று சொன்னதால் வேட்பாளர் பட்டியலை இன்னும் ஓரிரு நாட்கள் கழித்து அறிவிக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதனை தகவலாக சொல்கிறோம்.